How are you? இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழரசி ஈஸி மேக்ஸ் மூலமாக அதாவது ரோமன் நியூமரல்ஸ் அதாவது நம்ம ஸ்கூல்லாம் பார்க்கலாம், அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அது மாதிரி தான் போது இந்த லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒன்னு போட்டுட்டு கீழே கோடு போடுவோம். எதுக்காகனா ப்ளைனாக விட்டால் அது ஐயா இருக்கலாம், இல்லை நார்மல் நம்பர் 1 இருக்கும். அடுத்தது 5ன்னு இப்படி போட்டு கீழே கோடு போடுவோம். அடுத்தது 10ன்னு போட்டு இப்படி போடுவோம். அடுத்தது 50னா L, இது கோடு தேவையில்லை, 50. அடுத்தது 100னா Cனா 100, Dனா 500, Mனா 1000. இது வந்து 1, இது 5, இது 10, இது 50, இது 100, 500, 1000. இது 5, 10, 50, 100, 500, 1000. ஸோ இதில் என்னன்னா 1 ஓகே, 1, 2, 3 எல்லாம் கோடு தான். இது போடலைன்னா 11 இருக்குது, இது போடலைன்னா 111 தெரியும். ஸோ 4 போடுவோம். 4 போடும்போது இந்த 5 இது போட்டு இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 போடுவோம். அது என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் மைனஸ்ன்னு அர்த்தம். 5 - 1 = 4. அதே 5க்கு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு கோடு வந்தால் ப்ளஸ் 5 + 1 = 6. அது எத்தனை கோடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ப்ளஸ் ஆகும். 9ங்கும்போது 10க்கு இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு 1 வரும். அப்படின்னா -10 - 1 = 9. அதே 10க்கு இந்த பக்கம், இது 10, ரைட் ஹேண்ட் சைடு 1 வந்தால் ப்ளஸ் 10 + 1 = 11. ஸோ இது மாதிரி, அதாவது லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸு, ரைட் சைடு வந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ இது மாதிரி தான் வந்து ரோமன் நியூமரல்ஸ் வருது. அடுத்தது இப்போ வந்து 40 எழுதுகிறோம். 40ங்கிறது எப்படின்னா L வந்து 50, 40ங்கிறது இந்த பக்கம் மைனஸ், அதாவது 50 - 10 அதுதான் 40. ஸோ Lக்கு லெஃப்ட் சைடு இந்த 10 வரும். அதே இது Lக்கு ரைட் சைடு 10 வந்தால் 50 + 10 = 60. இது மாதிரி இந்த 40யும் 60க்கும் டிஃப்ரென்ஸு. அடுத்தது Lக்கு
எல் வந்து சாரி இந்த இது 100க்கு சாரி இது எல் வந்து லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸு, ரைட் சைடு வந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ 40 60 டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. அதே 100க்கு இந்த 100 இருக்குது சாரி 100 இருக்குது இந்த சிக்கு முன்னாடி அதான் சொல்ல வந்தேன். சரி இது பண்ணுறேன். இந்த சிக்கு முன்னாடி ஒரு 10 வந்ததுன்னா 100 minus 10 is equal to 90. இது வந்து 90. அதே சிக்கு ரைட் சைடு இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு வந்தால் 100 plus 10 is equal to 110. ஸோ இது மாதிரி 100க்கும் 40 வந்தால் எப்படி, 90 வந்தால் எப்படின்னு டிஃப்ரென்ஸு. அடுத்தது ஒரு 500 it means D is equal to 500. இங்கே வந்து சி அதாவது லெஃப்ட் சைடு இப்படி வந்தால் 500 minus 100 இது வந்து 500, இது வந்து 100, ஸோ 400. இதெல்லாம் கிட்ஸுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே இது இந்த பக்கம் சி வந்தால் 500 plus 100 is equal to 600. இதெல்லாம் வந்து ஒரு 5th படிக்கிற கிட்ஸுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது கூட இந்த 500ங்கிறது 1800 வரைக்கும் தான் ஆடு. இப்படி ஆட் பண்ணோம். 1000க்கு 900ன்னா அது மாறிடும். M வந்து 1000. M is equal to 1000. இப்போ 900 எதுன்னா அதாவது டி போட்டு 4 இந்த 100 போகிறத விட எம் போட்டு மைனஸ் அவ்வளோதான். எம் போட்டுட்டு அதாவது சி எம் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து 1000 மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 900. இதே 900க்கு 500 போட்டுட்டு 4 சிசின்னு போட்டுட்டோம்னா அதுவும் 900. ஆனால் அவ்வளோ தூரம் தேவையில்லை. அதுதான் தமிழர் சிசி மேக்ஸு. எப்படி ஈஸியாக இது பண்ணுறோன்னா, இது க்ளோஸாக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கணும், இது க்ளோஸாக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் க்ளோஸாக எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி மைனஸோ ப்ளஸோ பண்ணணும். இதே எம்முக்கு ரைட் ஹேண்ட் சைடு சி வந்தால் 1000 plus 100 is equal to 1100. ஸோ இது மாதிரி டிஃப்ரென்ஸ், அதாவது இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த எல் வந்து 50, சி வந்து 100, எல் வேல்யூ 50, சி வேல்யூ 100, டி வேல்யூ 500, எம் வேல்யூ 1000. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அதிலேருந்து க்ளோஸ் ஆனது இப்போ 41ன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம், -10 அது யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது 60 வரணுன்னா அதே -10. ஆனால் 90 வரணுன்னா இதை போட்டுட்டு இங்கே போட்டுடணும் 10, அவ்வளோதான், ஈஸி. 500க்கு அதே மாதிரி தான், பக்கத்தில் எது இருக்கோ அதை வச்சு மைனஸோ ப்ளஸோ பண்ணிக்கணும். ஸோ 1000க்கு அப்படி தான். ஓகே, இது மாதிரி சின்ன சம்மு தான் இதெல்லாம். குழந்தைங்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடணும். அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக எப்படி புரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஈஸியாக அது சொல்லி கொடுக்கணும். ஸோ இது வந்து தமிழர் சிசி மேக்ஸில்
இதெல்லாம் கூட நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா குழந்தைங்களும் கிட்ஸும் வந்து ஒரு 5th படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிற விதம் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா அவங்க ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களே வந்து மற்ற எக்ஸாம்லாம் கூட போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி கிட்ஸுங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் வந்து இந்த வீடியோலாம் அனுப்புகிறோம், பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு அதாவது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் ஈஸியாக பண்ணிட்டு வரேன் கிட்ஸுங்களுக்காக. அதே மாதிரி 10th +2 அவங்களாம் ஜென்ரல் அது வந்து அவங்க வந்து புரிகிற மாதிரி ஈஸியாக சில இதெல்லாம் ட்ரிக்ஸு ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் இது பண்ணுறோம். அதை பாருங்கள். தமிழரசு ஈஸி யூடியூப்பில் போய்ட்டு தமிழரசு ஈஸி மேக்ஸ் அதை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோஸு ஷார்ட் ட்ரிக்ஸு எல்லாமே வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஈஸியாக எங்களுடைய டெக்னிக்கு யூஸ் பண்ணி அதை பண்ணுறோம். எப்படிலாம் ஈஸியாக கொண்டு போய் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய கண்டினியூட்டி வந்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.